அல்ஹம்துலில்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். ரப்பனா ஸித்னா இல்மா. ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹூ கௌலி. யா ஃபத்தாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கருணை, அவனுடைய கிருபை கொண்டு ஒவ்வொரு வாரமும் முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணிங்கிற இந்த கிதாபை நம்ம பார்த்து வர்றோம். இதுல நிறைய ஏராளமான தலைப்புகள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அழகிய செய்திகளை கற்றுக் கொடுக்குறான். ஒரு முன்மாதிரியா வாழக்கூடிய ஒரு முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய இறைவனோட எப்படி எல்லாம் இருக்கணும், அதனுடைய ஒழுக்கங்கள் என்ன, அதனுடைய இபாதத்துகள் என்ன, அதை பார்த்தோம். ரெண்டாவது, தன்னையே எப்படி அவங்க உடல் சுத்தமா, உடை சுத்தமா, இடம் சுத்தமா, ஆத்மாவை பேணக்கூடிய வகையில இருக்கணுங்கிறத பார்த்தோம். அதுக்கு அடுத்து பெற்றோர்களோட எப்படி நல்லுறவை பேணணும் அப்படிங்கிறத பார்த்து 3 சாப்டர் முடிச்சுட்டு இப்ப 4வது சாப்டர் தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைய, தன்னுடைய கணவனை எப்படி தேர்ந்தெடுக்கணும், தேர்ந்தெடுத்த அந்த கணவனோட எப்படியெல்லாம் வாழ்க்கை துணையா நம்ம வழி துணையா நம்ம வாழணும் அப்படிங்கறத ஒரு ஹெட்லைனையும் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது கணவனுக்கு துணை நிற்பார், நல்ல ஆலோசனைகள் வழங்குவார். ஒரு முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் பெண்மணி ஒரு நல்ல வாழ்க்கை துணையான இந்த கணவனுக்கு இந்த உலகத்துல செயல்படக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லையும் செம்மையா வழிநடத்தி நிர்வாகிக்கக்கூடிய வகையில இருப்பா. இந்த நிர்வாகம் செய்யக்கூடிய இந்த வகையில ஆண் பெண் 2 பேருமே சேர்ந்து செயல்படணும் அப்படிங்கிற அமைப்புலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைச்சிருக்கான் இல்லையா? அப்ப பெண்ணை விட்டு தேவையுடையவரா ஆணையும், ஆணை விட்டு தேவையுடையவரா பெண்ணையும் அல்லாஹ் தஆலா படைக்கல. இந்த அடிப்படையில இஸ்லாமிய அறிவுகளுக்கு வழிகாட்டுதலுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைச்சு வச்சிருக்கான். அப்ப ஆணும் பெண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைத்து கொண்டு உதவி செஞ்சு கொண்டு இருக்கணுங்கிறதான் இஸ்லாமிய அறிவுறுத்தல். தன்னால முடிஞ்ச வரைக்கும் தன்னுடைய மனைவிக்கு நன்மை செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கணவனுக்கும் இஸ்லாம் ஆர்வமூட்டக்கூடியதா இருக்குது. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, இஸ்லாம் பெண்களை அடிமையாக்கி வச்சிருக்கேன்ட்டு ஏதோ ஒரு குருட்டுத்தனமான சிந்தனையோட வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியில அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் இந்த மார்க்கத்தின் மூலமா ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு கணவனுக்கும் அறிவுறுத்துறாங்க. உங்களுடைய வீட்டு பெண்களுக்கு, உங்களுடைய துணைவிகளுக்கு, உங்களுடைய மனைவிகளுக்கு உங்களால முடிஞ்ச நன்மைகள் எல்லாம் உதவிகள்லாம் செய்யுங்கன்னு ஆர்வம் ஊட்டக்கூடியதா இருக்கு. இதுக்கு சிறந்த முன்மாதிரியா விளங்கக்கூடியவங்க யாரு தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே இதுக்கு முன்னுதாரணமா இருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். தன்னுடைய குடும்பத்தாரோட, தன்னுடைய மனைவிகளோட வீட்டு வேலைகள்ல அல்லாஹுடைய தூதர், இறுதி தூதர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள சொல்றான், சிராஜு முனீர், ஒளி விளக்கா உங்களை நம்ம அனுப்பியிருக்கோம், சுப செய்தி கொடுக்கக்கூடியவரா அனுப்பியிருக்கோம். அவங்க மிகப்பெரிய அமைச்சரா இருந்தாங்க, போர் வீரரா இருந்தாங்க, ஆட்சியாளரா இருந்தாங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பொறுப்புல இருந்தும் தன்னுடைய குடும்பத்துக்கு வந்தா, குடும்பத்தார்கிட்ட வந்துட்டா மனைவிகளுக்கு வீட்டு வேலைகள் செய்வாங்களாம். சுப்ஹானல்லாஹ். அந்த வீட்டு வேலைகள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்க நேரத்துல தொழுகைக்கான அழைப்பு, தொழுகை நேரம் வந்ததும் அப்படியே விட்டுட்டு தொழுகைக்கு கிளம்பிடுவாங்க. இத பத்தி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வீட்டு பெண்களுக்கு அழகா ஹெல்ப் பண்ணுவாங்க, உதவி செய்வாங்க. தொழுகையினுடைய அறிவிப்பை, அதானுடைய சத்தத்தை கேட்டா அந்த தொழுகைக்காக புறப்படுவாங்க. சஹீஹுல் புகாரில இருக்கக்கூடிய செய்தி. சுப்ஹானல்லாஹ். அப்போ கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவனும் ஒருத்தரோட ஒருத்தர் உதவி செஞ்சு ஒத்தாசையோட அழகான முறையில தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அப்போ அது ஒரு சிறந்த முன்மாதிரியான குடும்பமா இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்ப இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு கணவன் தன்னுடைய குடும்பத்தாருக்கு, தன் வீட்டு பெண்களுக்கு எப்படியெல்லாம் உதவணும், எப்படி நிர்வாகம் செய்யணும் அப்படின்னு அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் தன்னுடைய கணவனுக்கு ஆலோசனை கூறுறதுலயும் அறிவுரைகள் சொல்றதுலயும் ஒரு மனைவி எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதும் இஸ்லாமிய மார்க்கத்துல சொல்லி தரப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு விஷயத்தையும் அணுவா எதுலையெல்லாம் சிறப்பும் அழகும் இருக்குமோ
அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பொருத்தம் இருக்குமா, அதாவது அத்தனையும் இந்த மார்க்கத்துல நமக்கு வழிகாட்டுதலா சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, இதுக்கு சான்றா வரலாற்றுல நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு அப்படிங்கிறத நம்முடைய உஸ்தாத் நமக்கு சொல்லி தர்றாங்க. ஆண்களுக்கு நிகரா இஸ்லாமிய பெண்களும் போர்க்களத்துக்கெல்லாம் சென்றிருக்கிறாங்க. இதுல இஸ்லாமிய வரலாற்றுகளை ஹிஸ்டரிய பார்த்தா நிறைய விஷயங்களை பார்க்கலாம். போர்ல புண்பட்டு விழுந்தவன் நல்லடியார்களுக்கு, சஹாபாக்களுக்கு அவங்களுக்கு வைத்தியம் பார்த்திருக்காங்க. அவங்களுடைய தாகத்தை தீர்க்கிறதுக்காக தணிக்கிறதுக்காக தண்ணி கொடுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய காயங்களுக்கு மருந்திட்டு பணிவிட செஞ்சிருக்கிறாங்க. இந்த பெண்கள் சில நேரத்துல எந்த அளவுக்கு இருந்தாங்களாம்டா, எப்படி தன்னுடைய கணவன்மார்களுக்கு தன்னுடைய சகோதரர்களுக்கு உதவுவதற்காக போருக்கு போகையில பெண்களும் ஒரு கூட்டத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அந்த நேரத்துல அவங்களுடைய பணியை பாருங்க. அந்த காயமிட்டவங்களுக்கு மருந்து கொடுக்கறது, தண்ணி இல்லாதவங்களுக்கு தண்ணி, தாகத்தோட இருக்கவங்களுக்கு தண்ணி ஊத்தி கொடுக்கறது. இப்படி இருக்கிற நேரத்துல சில நேரத்துல அந்த பெண்கள் என்ன செய்வாங்களாம், போர்க்களத்துல சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பார்த்து அந்த போர்க்களத்துல இறங்கி போராடவும் செஞ்சிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம ஆண்களுக்கு வீரம் ஊட்டிக்கிட்டு இருப்பாங்களாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவியா இருந்திருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். வாள்களுக்கும் ஈட்டிகளுக்கும் இடையில புகுந்து தங்களுடைய துணிச்சலை வெளிப்படுத்துவாங்க. ஆண் வீரர்கள் சிலர் புறங்காட்டி அந்த வேதனை, அந்த போரோடைய நெரிச்சலை தாங்காம பின்னாடி பின்வாங்கி ஒரு சிலர் வந்தா அவங்களுக்கு திருப்பி அனுப்புவாங்களாம். வீரத்தையும் துணிச்சலையும் வெளிப்படுத்தி போர்ல போய் பங்கு பெறக்கூடிய இந்த நேரத்துல நீங்க புறமெதுக்கு கட்டி ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வீரத்தையும் தீரத்தையும் ஊட்டுறதோட அவங்கள திருப்பி அந்த போருக்கு அனுப்பக்கூடியவர்களா, அந்த அளவுக்கு உறுதிமிக்க ஈமான் உள்ளவர்களா அந்த பெண்கள் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, நல்ல நல்ல ஆலோசனைகளையும் தெளிவான கருத்துக்களையும் தன்னுடைய கணவர்களுக்கு சொல்லக்கூடியவர்களாகவும் அதன் மூலமா உதவி செய்யக்கூடியவர்களாகவும், சிரமமான நேரத்துல சிக்கலான சூழ்நிலையில ஊக்கத்தையும் உறுதியையும் கொடுக்கக்கூடியவர்களா, மிகப்பெரிய ஆலோசகர்களா, மந்திரிகளா இந்த பெண்கள் திறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத வரலாற்று இதுக்கு சாட்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உஸ்தாத் நமக்கு அழகிய ஒரு வரலாற்று நிகழ்வை எடுத்து கொடுக்குறாங்களே, பாருங்களேன் வாங்க. மனைவியோருடைய ஆலோசனைகளை கேட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் ஒரு ஒரு சில நேரங்கள்ல அவங்க வழி நடத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சில விஷயங்களை இந்த இடத்துல சொல்றாங்க. சில நேரங்கள்ல உம்மு சல்மா ரலியல்லாஹு அவங்க ஆலோசனை வழங்கியிருக்காங்க. சில நேரங்கள்ல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு வழங்கியிருக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு. இன்னும் மற்ற மனைவியர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேவையான சந்தர்ப்பங்கள்ல அழகிய ஆலோசனை வழங்கி அதற்கு இணங்க அதை கேட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பட்டிருக்கிறாங்க இப்படிங்கிறத பாக்குறோம். அப்போ சுப்ஹானல்லாஹ், இதே மாதிரி அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தாய் அஸ்மா ரலியல்லாஹுடைய ஆலோசனையை கேட்டு நடந்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, வலீத் இப்னு அப்துல் மலிக் மன்னர், இவர் தன்னுடைய மனைவி உம்முல் பனீன் பின்த் அப்துல் அசீஸ் இப்னு மர்வான் அவங்களுடைய ஆலோசனையை கேட்டு அழகா அவங்க நடந்திருக்காங்க. அது மட்டுமா, மன்னர் ஹாரூன் ரஷீத் அவங்க எப்படி இருக்காங்கன்னா தன்னுடைய மனைவி ஜுபைதா அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நடந்திருக்காங்க. இது மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம வரலாற்றுல எத்தனையோ சான்றுகள் இருக்கு. ஏன் நம்ம குடும்பத்துகள்லயும் நம்ம கொஞ்ச நேரம் நினைச்சு பாருங்களேன், எப்படியெல்லாம் நம்ம கணவனுக்கு ஆலோசனை வழங்கியிருப்போம், ஆறுதலா இருந்திருப்போம், எப்படி அவங்களுக்கு தோள் கொடுத்து துணை நின்றிருப்போம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஒரு செயலை நீ கபூல் செய்ய அல்லாஹ். அல்லாஹு அக்பர். அப்போ இந்த மாதிரி சமயத்துல சந்தர்ப்பத்துல தன்னுடைய கணவனுக்கு தோள் கொடுத்து துணையா நிக்கணும் அப்படிங்கிறதுக்கு எத்தனையோ வரலாற்று சான்றுகள் இருக்கிறத பாக்குறோம். பெண்ணுக்கு இஸ்லாம் மகத்தான ஒரு பொறுப்பை வழங்கி இருக்கு. அந்த பொறுப்பு ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி நன்கு அதை புரிஞ்சு வச்சிருப்பா. தன்னுடைய கணவரோட நல்ல முறையில நடந்து கொள்வா. அவரது தேவைகளை உணர்ந்து திருப்தியா நடப்பா. அந்த கணவனுடைய உணர்வுகளை மதிச்சு நடக்க பழக்கமுள்ளவளா இருப்பா. அவரது உற்சாகத்துக்கும் அவருக்கு இயற்கைக்கு தகுந்த மாதிரி நடந்து அவர்கிட்ட அன்பு காட்டி இந்த மார்க்கத்தோடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவளா இருப்பா
அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுல அவருக்கு எல்லா வகையிலும் உதவியா இருப்பா. அதுக்காக அவரை தயார்படுத்தணுங்கிறதுல இஸ்லாம் கூறியிருக்கிற எல்லா நல்லுரைகளையும் கற்று இந்த பெண்மணி நினைவில் வைத்திருப்பா. மாஷா அல்லாஹ், தபாரக்கல்லா. எப்படி நம்ம உஸ்தாத் நம்ம பெண்களுக்கு சொல்றாங்க, எவ்வளவு அறிவையும் எவ்வளவு அழகா நம்முடைய படிப்பையும் முற்படுத்தி இருக்கிறாங்க பாருங்க. ஏதோ அடுப்பூதம் கூடிய பெண்களுக்கு படிப்பு எதுக்குன்னு இஸ்லாம் சொல்லல இல்லையா? அல்லாஹுடைய தூதரையுடைய ஹிஸ்டரிய, அல்லாஹுடைய இந்த வகைய, நம்மளுடைய வரலாற்றுக்களை படிச்சு இருக்கும் போதுதான் அந்த அறிவு கூர்மையால, அறிவு சிந்தனையால, சமயோசித்த புத்தியால தன்னுடைய கணவருக்கு தேவையான ஆலோசனைகளை அவருக்கு வழங்கக்கூடியவளா இருப்பா. அப்போ தன்னை தயார்படுத்தி அறிவின் சிகரமா இருப்பா. தன்னுடைய கணவருக்கு ஆலோசனைகள் தேவை உள்ளவரா இருக்கிறத அறிஞ்சு அவருக்கு எதுல உதவணுமோ அதை சிந்திச்சு யோசனையோட நல்ல ஆலோசனைகளை சொல்லுவா. நல்ல செயல்களுக்கு அவருக்கு ஆர்வம் ஊட்டுவா. அதன் பக்கம் அவரை அழகான முறையில வழிநடத்துறதுக்கு உதவியா இருப்பா. இந்த இடத்துல ஒரு நிகழ்வை நம்முடைய உஸ்தாத் நமக்கு சொல்லி காட்டுறாங்க பாருங்க. இதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமா, ஒரு எடுத்துக்காட்டா, ரோல் மாடலா இருக்கிறவங்க யாரு தெரியுமா? உம்முல் முஃமினீன், நம்பிக்கையாளர்களின் அன்னை ஹதீஜா பின் குவைலீத் ரலியல்லாஹு அன்ஹா. உலக முஸ்லிம்களுக்கு, உலக பெண்களுக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமா இருக்கிறாங்க. இவங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இவங்க முதலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி, அதாவது இறை செய்தி இறங்கிய சமயத்துல பெரிய ஒரு ஆறுதலா இருந்தாங்க, அரவணைக்க கூடியவர்களா இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த முதல் செய்திய, முதல் வஹிய பெற்று வரும்போது என்னை போர்த்துங்கள் திடுக்கத்தோடையும் நடுக்கத்தோடையும் அந்த ஹிரா குகையில இருந்து வீட்டுக்கு வந்தப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவுறதுக்கு உடனடியா தயாரானாங்க. அங்கேயே நிக்க வச்சுக்கிட்டு, நீங்க எங்க போனீங்க, எங்க வந்தீங்க, இந்த ராத்திரி நேரத்துல எங்க போயிட்டு வந்தீங்களோ, இந்த நேரத்துல பேயோ பிசாசோ என்ன புடிச்சிச்சோ, என்ன ஜின்னோ என்னத்தை இழுத்துட்டு வந்தீங்களோ, இப்படி எல்லாம் நிக்க வச்சுக்கிட்டு கேள்வி கேட்கல. என்ன செஞ்சாங்க? உடனடியா தன்னுடைய கணவரை அரவணைத்து ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயாரானாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குனாங்க. நேர்வழியில அவங்களை உறுதிப்படுத்தும் உற்சாகமூட்டமும் தம்மால என்னென்னவெல்லாம் முடியுமோ அந்த அளவுக்கு போராடி அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்துல அந்த வஹி எப்படி இறங்குச்சு, அந்த நேரத்துல அன்னைய ஹதீஜா ரலியல்லாஹு எப்படியெல்லாம் அவங்களுக்கு ஒத்துழைப்பா இருந்தாங்க, எவ்வளவு சிறப்பு உயர்வும் அதன் மூலமா இருந்துச்சுங்கிறத பத்தி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அந்த ஹதீஸ அறிவிக்கிறாங்க. அந்த ஹதீஸ இந்த இடத்துல நமக்கு உஸ்தாத் நமக்கு கொடுக்குறாங்க. வாங்க ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லக்கூடிய செய்தியை பார்ப்போம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஆரம்பமா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இறை செய்தி தூக்கத்துலதான் வந்துச்சாம். தூக்கத்துல நல்ல கனவுகளா வரும். அந்த கனவுகளை பார்த்தா, அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு கனவு கண்டாலும் அது அதிகாலை பொழுதுல விடியல போல ரொம்ப தெளிவா அவங்களுக்கு நிதர்சனமா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முதல்ல வஹி வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அதுக்கு பின்னாடி என்ன செய்யறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையில இருக்கிறத விரும்புறாங்க. தனிமையில இருக்கிறது, அல்லாஹ்வை சிந்திக்கிறது, அல்லாஹ்வுக்கு திக்ர் செய்யறது, இந்த மாதிரி இருக்காங்க. இப்படியே இருக்க கொஞ்ச நாள்ல ஹிரா குகைய தேர்ந்தெடுத்து அங்க தனிமையில அல்லாஹ்வை தியானம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன செய்வாங்க? கொஞ்ச நாளைக்கு ஒருக்கா குடும்பத்தை கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கிட்டு அங்க போவாங்க, தங்குவாங்க, ஆஹ் தனிச்சு இருப்பாங்க. திருப்பி அதெல்லாம் முடிஞ்சதுக்கு முன்னாடி தன்னுடைய குடும்பத்தாரோட திரும்ப வருவாங்க. திரும்ப என்ன செய்வாங்க? அங்க இருந்து கொஞ்சம் சாப்பாடுகள்லாம் எடுத்துக்கிட்டு சில நாட்கள் தன்னுடைய உணவுக்கு அதுக்கு தேவையான தயார் பண்ணிக்கிட்டு திரும்பி மீண்டும் போவாங்க. இப்படி அவங்களுடைய லைஃப் போகுது. இது பத்தி ஹதீஜா ரலியல்லாஹு இவங்க என்ன செய்வாங்க? சில நாட்கள்ல உங்கள்ட்ட திரும்பி வருவாங்க. வந்து இன்னும் கொஞ்சம் உணவு பொருள்களை எடுத்துக்கிட்டு ஹிரா குகைக்கு போவாங்க. இப்படி போக்குவரத்து, அவங்களுடைய தியானம், அவங்களுடைய சிந்தனை கொஞ்ச நாள் அப்படியே போய்கிட்டே இருக்கு. எப்படி? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு
இறை செய்தி முதல்ல தூக்கத்துல கனவின் மூலமா வந்துச்சு. அந்த கனவு ஒவ்வொன்றும் பகல்ல நினைவா இருக்கிறத பார்த்தாங்க. அதுக்கு பின்னாடி தனிமையை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த தனிமையில் இருக்கிறதுக்கு ஹிரா குகையை தேர்ந்தெடுத்தாங்க. அங்க என்ன செய்வாங்க, அவங்க போய் தங்கி தியானம் பண்றதுக்கு கொஞ்சம் சாப்பாடை எடுத்துக்கிட்டு அங்க போவாங்க, அங்க தங்குவாங்க. அந்த சாப்பாடு முடிஞ்சது திருப்பியும் வருவாங்க. தன்னுடைய துணைவியார் ஹதீஜா ரலியல்லாஹு மீண்டும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. திருப்பி போய் பல நாட்கள் இருப்பாங்க. இப்படியே அவங்களுடைய இந்த நிலைமைகள் பயணங்கள் போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் ஹிரா குகையில அவங்களுக்கு சத்தியம், அதாவது வரக்கூடிய அளவுக்கு ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னாடி ஒரு வானவர் நிக்கிறாங்க. நின்று அவங்கள்ட்ட சொல்றாங்க, ஓதுவீராக அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இத பார்த்ததோட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் ஓத தெரிஞ்சவன் இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த நிலைய அவங்களே சொல்லக்கூடிய அந்த நிகழ்வை நம்ம இங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உஸ்தாதிங்க சொல்றாங்க. அந்த வானவர் என்னை இருக்க கட்டி பிடிச்சாங்க. எந்த அளவுக்குன்னா, நான் சிரமப்படுற அளவுக்கு இறுக்கி பிடிச்சாங்க. விட்டுட்டு திருப்பி என்கிட்ட சொன்னாங்க, நீங்க ஓதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் திரும்பவும் சொன்னேன், நான் ஓத தெரிஞ்சவன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. 2வது முறையும் அவங்க என்ன செஞ்சாங்க, என்னை இருக்க கட்டி பிடிச்சு நான் சிரமப்படுற அளவுக்கு இருக்க அழுத்துனாங்க. அப்புறம் என்னை விட்டுட்டு மீண்டும் நீங்க ஓதுங்க அப்படின்னு சொன்னாங்க. 2வது முறையும் எனக்கு ஓத முடியல. நான் அப்பையும் சொன்னேன், நான் ஓத தெரிஞ்சவன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப 3வது முறையும் முன்பு நடந்தது மாதிரியே என்னை இருக்க கட்டி பிடிச்சாங்க. கட்டி அணைத்து என்னை விட்டுட்டு சொன்னாங்க, படைத்தவனாகிய உம்முடைய இறைவனின் பெயரால் ஓதுவீராக. ஈக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். அந்த ரப்புடைய பேரு, உங்களை படைச்சானே, அகிலத்தை படைச்சானே, எல்லாவற்றையும் படைச்சானே அந்த ரப்பின் பேரால நீங்க ஓதுங்க. அவன்தான் மனிதனை அளக்கின்ற அந்த கருவுல இருந்து படைச்சான். அந்த ரப்புடைய பேரால ஓதுவீராக. உன்னுடைய ரப்பு கண்ணியமிக்கவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி ஓதுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு தொடர்ந்து சொல்றாங்க பாருங்களேன். பிறகு இதயமெல்லாம் படபடக்க அந்த வசனங்களோட தன்னுடைய துணைவியார் குவைலீதின் மகள் ஹதீஜா ரலியல்லாஹு அவங்க கிட்ட வர்றாங்க. வந்தா அவங்களுக்கு நடுக்கமா இருக்கு, பயமா இருக்கு, அச்சமா இருக்கு. சொல்றாங்க, போர்த்துங்கள் ஹதீஜா, என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள்றாங்க. அப்போ ஹதீஜா ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை இருக்க அனைத்து அவங்களுக்கு போத்தி அவங்களுடைய நடுக்கம் தீர்ந்ததும் அதுக்கு பின்னாடி ஹதீஜா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேக்குறாங்க, நடந்த செய்திகள் என்ன அப்படின்ட்டு. அத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணா சொல்றாங்க. அப்போ ஹதீஜா ரலியல்லாஹு சொல்றாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. பாருங்களேன், இந்த விஷயத்தையெல்லாம் சொன்னதுமே அவங்க ஹதீஜா ரலியல்லாஹு தன்னுடைய கணவருக்கு எப்படி ஒரு ஆறுதல் சொல்றாங்க பாருங்க. அல்லாஹ் மீது சத்தியமா உங்களை ஒருபோதும் அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான். ஏன் தெரியுமா? நீங்க உறவினர்களோட இணங்கி வாழக்கூடியவர்களா இருக்கீங்க. சிரமப்படுபவர்களுடைய சுமையெல்லாம் தாங்கி சுமந்து கொடுக்கிறீங்க. வறியவர்களுக்கு, ஏழைகளுக்காக நீங்க உழைக்கிறீங்க. விருந்தினர்களை அழகான முறையில நீங்க உபசரிக்கிறீங்க. உண்மையான சோதனையில ஆட்பட்டு இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களை தேடி தேடி போய் பார்த்து நீங்க உதவி செய்யறீங்க. இப்படி இருக்கும்போது அல்லாஹ் உங்களை சிரமப்பட விட மாட்டான், கேவலப்படுத்த மாட்டான், இழிவுபடுத்த மாட்டான். நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு அழகான முறையில ஆறுதல் சொல்றாங்க. நிம்மதியும் அமைதியும் அளிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி அவங்க நிம்மதியா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குறாங்க. காலையில எழுந்ததுக்கு பின்னாடி தன்னுடைய உடன் பிறந்த தந்தையின் சகோதரரான வரகா இப்னு நௌஃபல்ங்கிற தன்னுடைய சகோதரருடைய பெரிய தந்தைன்னு தெரியல, சிறிய தந்தைன்னு தெரியல, தந்தையோடைய சகோதரருடைய மகன், அவங்கள்ட்ட அழைச்சுக்கிட்டு போறாங்க. அழைச்சுக்கிட்டு போய் என்னுடைய சகோதரரே, நீங்க உங்களுடைய சகோதரருடைய மகனுக்கு ஏற்பட்ட இந்த விஷயத்த கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாத்தீங்களா, அந்த அச்சத்தோடையும் திடுக்கத்தோடையும் பயத்தோடையும் வந்த கணவரை
ஏசாம பேசாம, அட எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு ஊர் சுத்துறதே வேலையா போச்சு. இப்ப இருக்கவங்க எல்லாம் எப்படி சொல்றது, நேரம் கெட்ட நேரத்துக்கு வீட்டுக்கு வர்றீங்க, நேரம் கெட்ட நேரத்துக்கு வெளியில போறீங்க, அப்படிலாம் சொல்றவங்க மாதிரியும் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய சிந்தனையின் காரணமா அவங்க தனிமையில இருந்து விக்ரு செய்யவும் தியானம் செய்யவும் படைச்சவனை பத்தி சிந்திச்ச அந்த இருக்கக்கூடிய நேரத்துல அந்த முதல் வகையும் முதல் வானவர்களை பார்த்ததோட நடுக்கத்தோடையும் அந்த போராட்டத்தோட வரும்போது அவங்கள அரவணைச்சு அவங்களுக்கு அழகான முறையில ஆறுதல் சொல்லி, எப்படிப்பட்ட ஆறுதலை சொல்றாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க அஞ்சாதீங்க, உங்களை அல்லாஹ் ஒரு நாளும் கேவலப்படுத்த மாட்டான், நீங்க எவ்வளவு பெரிய உயர்ந்த குணம் உள்ளவங்க தெரியுமா, நீங்க எவ்வளவு நன்னடத்தை உள்ளவர் தெரியுமா, நீங்க உங்களுடைய உறவினர்களை ஆதரிக்கிறீங்க, சிரமப்படுறவங்களுக்கு உதவி செய்யறீங்க, வறியவர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க, விருந்தினர்களை அழகான முறையில உபசாரம் செய்யறீங்க. அது மட்டும் இல்ல, உண்மையா கஷ்டப்படக்கூடியவங்களை தேடி தேடி உதவி செய்யறீங்க. அப்படி இருக்கும்போது அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய ஒரு முன்னுதாரணம், எவ்வளவு பெரிய அழகிய ரோல் மாடல் நமக்கு. இதே மாதிரி ஏன் இந்த வரலாறுகளை எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க, நம்மளுடைய குடும்பத்திலையும் நம்மளுடைய கணவன்மார்களுக்கு பிரச்சனைகளோட வரும்போது, சஞ்சலங்களோட இருக்கும்போது, கவலையோட நிற்கும்போது, ஒரு ஆபீஸ் போயிட்டு வருவாங்க, ஒரு கம்பெனிக்கு போயிட்டு வருவாங்க, ஒரு வெளிய வேலைக்கு போயிட்டு வருவாங்க, பல பிரச்சனைகளோட வருவாங்க. வரக்கூடிய அந்த மனுஷனுக்கு அழகான முறையில இன்முகத்தோட சிரித்த முகத்தோட அவங்கள வரவேற்று அவங்களுக்கு அழகான முறையில நம்ம ஆறுதலா இருக்கும் போது சுப்ஹானல்லாஹ், அதனாலதான் சக்கன் அமைதி அளிக்கக்கூடியது இல்லம் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனைவிய இல்லத்தில் இனிமை அளிக்கக்கூடியவள் அப்படிங்கிற ஒரு அழகிய சொல்லையும் சொல்லி இருக்கிறாங்க இல்லையா. அல்லாஹு அக்பர். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, இந்த இடத்துல கவலையோட இருக்கும்போது அவங்கள அணைச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி மறுநாள் தன்னுடைய சகோதரன் மகள் வரக்கா கிட்ட அழைச்சிட்டு போறாங்க. இந்த வரக்கா எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அறியாமை காலத்திலேயே கிறிஸ்தவ மதத்தை அவர் தழுவி இருந்தார். மேலும் அவர் ஹிப்ரு மொழியை கற்று இருந்தாரு. இன்ஜில் வேதத்தையும் ஹிப்ரு மொழியில அல்லாஹ் நாடிய அளவுக்கு எழுதக்கூடியவர்களா, அப்போ வாசிக்க எழுத அந்த மொழியை படிச்சு கற்று தேர்ந்தவரா இருந்தார். அது மட்டும் இல்லாம இவருக்கு வயசான காரணத்துல கண் பார்வையற்ற ஒரு நல்ல முதியவரா இருக்கிறார். அவர்கிட்ட ஹதீஜா ரலியல்லாஹு அழைச்சிட்டு போய், சகோதரரே, உங்களுடைய சகோதரனுடைய மகன் சொல்றக்கூடிய விஷயத்த கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ வராக்கா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அவங்கள்ட்ட, என்னுடைய சகோதரன் மகனே, உங்களுக்கு என்ன நடந்துச்சு, என்னத்த நீங்க பாத்தீங்க, நீங்க அதை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாம் பார்த்த நிகழ்ச்சிகளை, தனக்கு நடந்த நிகழ்வுகளை எல்லாத்தையும் அவங்கள்ட்ட சொல்லி காட்டுறாங்க. இதை கேட்டதுமே வராக்கா இப்னு நௌஃபல் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, இவர்தான் மூசாவிடம் இறைவன் அனுப்பிய நாமூஸ் ஜிப்ரீல் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய சமூகத்தார் உண்மை உமது நாட்டிலிருந்து வெளியேறக்கூடிய சமயத்துல நான் உயிரோட திடகாத்திரமான இளைஞனா இருக்க வேண்டுமே அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆச்சரியமா போச்சு, ஷாக்கா இருக்கு. என்னது, என் மக்கள் என்னை அசாதி அல் அமீன் சொல்லக்கூடிய இந்த மக்கள் என்னை வெளியேற்றுவார்களா, ஊரை விட்டு துரத்துவார்களா, என்ன விஷயத்த சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ அவரிடம் கேட்டதுமே, ஆமா, நீங்க கொண்டு வந்திருக்க செய்தி இருக்கே, இது மாதிரியான சத்தியத்தை கொண்டு வந்த எந்த மனிதர்களையும் மக்கள் பகைத்து கொள்ளாமல் இருந்ததில்ல, வெளியேற்றப்படாமல் இருந்ததில்ல. அந்த நாளை நான் அடைஞ்சா, அந்த நாள்ல நான் இருந்தா உங்களுக்கு பக்கபலமா உதவி செய்வேன். அப்போ அந்த வரைக்கும் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லாம சொல்றாங்க இல்லையா. இதுக்கு பின்னாடி வராக்கா நீண்ட நாள் உயிர் வாழவில்லை. இந்த முதற் செய்தியோட வகி கொஞ்ச காலம் நின்று போய் இருக்குது. இத புகாரில முஸ்லிம்ல இந்த செய்தியே பதியப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முதல் வகை வந்தப்போ, அவங்க கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் வந்தப்போ அவர்களை அனைத்து அரவணைத்து ஆறுதல் சொன்னதோட மட்டும் இல்லாம, முன்னாடி உள்ள வேதத்தை படைத்த வராக்கா இப்னு நௌஃபல்டையும் கூட்டிட்டு போய் அவங்களுக்கு வந்த செய்தி என்னன்னு கேட்டு
அத அழகான முறையில எடுத்து சொல்லி அங்க நடந்த விஷயங்கள் என்னன்னு சொல்லி அறிந்தும் வர்றதுக்கு உதவியா யார் இருக்கிறா? அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. மாஷா அல்லாஹ். இந்த அறிவிப்புக்கு பின்னாடி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய உயர்வான அந்த பண்புக்கும் விசாலமான அறிவுக்கும் உறுதிப்பாட்டுக்கும் ஒரு பெரிய ஒரு சான்றா இருக்கிறாங்க. மேலும் அவங்களுடைய உள்ளம் அந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்கு. தொலைநோக்கு பார்வையோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆறுதல் கூறி ஆழமான சிந்தனைகளையும் தெளிவான சான்றுகளோடையும் அவங்க இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றிருந்த அந்த நற்குணங்களையும் மேன்மைகளையும் பண்புகளையும் தூய்மையான நடவடிக்கைகளையும் ஹதீஜா ரலியல்லாஹு பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. நீங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? உங்களை அல்லாஹ் ஒரு நாள் இழிவுபடுத்த மாட்டான். நிச்சயமா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் தஆலா ஹதீஜா ரலியல்லாஹு சொல்றாங்க, கைவிட மாட்டான் உங்களை. நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை கேவலப்படுத்த மாட்டான். தீமைகள் மீது ஆதிக்கம் செலுத்த ஒரு நாளும் விடமாட்டான். நீங்க உறுதியா இருங்க, நம்பிக்கையோட இருங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம தன்னுடைய கணவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏற்பட்ட இந்த புதிய அனுபவம் இருக்குல்ல, அத அவங்க மகத்தான பொறுப்பா எடுத்து அந்த பணிக்கு அல்லாஹ் அவர்களை தயார்படுத்தி இருக்கிறாங்கிறத தன்னுடைய நுண்ணறிவால் அறிந்து தன்னுடைய கணவர் மீது அன்பையும் பாசத்தையும் ஆறுதலையும் கொட்ட ஆரம்பிச்சாங்க. சுப்ஹானல்லாஹ். அவங்களுக்கு மன உறுதியும் நிம்மதியும் வழங்குனாங்க. அது மட்டும் இல்ல, என்னுடைய சிறிய தந்தை மகனே, நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்க, உறுதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹதீஜாவின் உயிர் எந்த இறைவன் கைவசம் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது ஆணையாக இந்த சமுதாயத்தின் நபியாக இறை தூதராக நீங்க ஆக இருக்கிறீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் நம்பிக்கை கொள்றேன். நான் நீங்க சொல்றதை ஏத்துக்கிறேன். நீங்க சொல்றத நான் நம்புறேன். உங்களை இறை தூதரா ஏத்துக்கிட்டேன்னு சொல்லக்கூடிய செய்திய சுப்ஹானல்லாஹ் சீரா இப்னு ஹிஷாம் அவங்க அதுல எழுதியிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். பாத்தீங்களா எந்த அளவுக்கு தன்னுடைய கணவன் மீது அன்பும் காதலும் ஆசையும் பாசமும் தன்னுடைய கணவன் கொண்டு வந்த செய்தியை கேட்டு ஈமான் கொள்ளக்கூடிய நம்பிக்கை கொள்ளக்கூடிய முதல் பெண்மணியா இருக்கிறாங்க பாருங்க. இதற்கு முன்பே கணவரை அழைத்து இன்ஜீல் வேதம் தௌராத் வேதம் கொடுக்கப்பட்ட அறிஞர்கள்ட்ட போய் கேக்குறாங்க. அவங்களும் அதை சொன்னதோட அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய அந்த அழகிய செய்தியை ஏற்றுக்கொண்டவர்களா இருக்காங்க. உண்மையிலேயே நம்பிக்கையாளர்களின் அன்னையான ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாமிய அழைப்பு பணியின் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு சிறந்த மந்திரியா அவங்க திகழ்ந்தாங்க. முதல்ல அல்லாஹ்வின் தூதரை நீங்க அல்லாஹ்வின் தூதர் தான் ஏற்றுக்கொண்ட முதன்மையான முஸ்லிமாவும் இருக்கிறாங்க. அந்த சிறப்பு அந்த மேன்மை அது அவங்களுக்கு போதுமானது. அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பா இருக்கு அப்படிங்கிறதையும் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க. அதுதான் உண்மை. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப பாருங்க எந்த அளவுக்கு இதையெல்லாம் நம்ம படிக்கக்கூடியவங்க. இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகையை பத்தி தெரிஞ்சுக்கிறோம், அவங்களோட இருந்த துணைவியர் நடந்து கொண்ட முறையை பற்றி தெரிஞ்சு இதன் மூலமா நாம நம்மளுடைய குடும்பத்தை எவ்வளவு சிறப்பா கட்டுக்கோப்பா கொண்டுட்டு போகணுங்கிறதுல நுண்ணறிவோட இருக்கணுங்கிறதுக்கு எவ்வளவு ஒரு அழகான செய்தி பார்த்தீங்களா? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அழைப்பு பணியின் போது அவங்களோட ஒன்றுபட்டு நின்று உதவிக்கரம் நீட்டி அவங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்து அந்த அழைப்பு பணியோட ஆரம்ப கட்டத்துல அல்லாஹ்வுடைய தூதருடைய சிந்தனைகளுக்கு துணையா நின்று அவங்க சந்திச்ச சிரமங்கள் ஒவ்வொன்னையும் தன் சிரமேல ஏற்றுக்கொண்டு ஹதீஜா ரலியல்லாஹு அவங்க அவங்களுக்கு உறுதுணையா இருந்தாங்க. தன்னுடைய கணவருக்கு சோதனை ஏற்படும் போதெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பட்ட ஆபத்துக்களை எல்லாம் வேதனைகள் எல்லாம் தன் தோள் மீது சுமந்தாங்க. வரலாற்று ஆசிரியரான அறிஞரான இப்னு ஹிஷாம் தன்னுடைய பதிவேட்டுல அசீரால ஹதீஜா ரலியல்லாஹு அவங்களை பற்றி எழுதும் போது ஹதீஜா பின் குவைலித் நம்பிக்கை கொண்டார். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த செய்தியை உண்மைப்படுத்தினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செயல்பாடுகளில் துணையா இருந்தார். அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டவர்கள் முதன்மையானவராக திகழ்ந்தார். இதன் மூலம் அல்லாஹ் நபியின் சுமைகளை லேசாக்கினான் அப்படின்னு இப்னு ஹிஷாம் வரலாற்று ஆசிரியரான அறிஞரானங்கிற அவருடைய கிதாப்ல எழுதுறாருங்கிறத இந்த இடத்துல நமக்கு உஸ்தாத் சொல்லி கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்கு கணவருக்கு துணையா இருந்திருக்காங்க பாத்தீங்களா?
இஸ்லாத்திற்கு முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உண்மைப்படுத்தின பெண்மணியா இருந்திருக்காங்க பாத்தீங்களா. இந்த இந்த இஸ்லாத்தை உண்மைப்படுத்திய வகையை ஏற்றுக்கொண்ட பெருமை முதல்ல யாருக்கு சேரும் தெரியுமா? பெண் இனமான நமக்குத்தான். ஏண்டா அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு முதல்ல உண்மைப்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதராய் ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தில் இணைந்தார்கள். அப்போ மக்கள் மனசை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் மனசஞ்சலங்களோட அல்லாஹ்வுடைய தூதர் வந்த போது அந்த கவலையெல்லாம் நீங்கக்கூடிய வகையில ஆறுதலா நடந்துக்கிட்டாங்க ஹதீஜா ரலியல்லாஹு. அவங்க அதன் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களை துயரங்களை நீக்கினா. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊக்கமூட்டக்கூடியவர்களா இருந்தாங்க. அவங்களுடைய துயரங்களை போக்குனாங்க. அவர்களை உண்மையாளர் என்று கூறி சொல்லி அவங்களை போற்றி புகழ்ந்தாங்க. மக்கள் கொடுக்கிற இன்னல்களையும் இடையூறுகளையும் பொருட்படுத்தாதீங்கன்னு சொல்லி உறுதிப்படுத்தினாங்க. அல்லாஹு தஆலா அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களுக்கு அருள் புரிவானாக. அல்லாஹ் அவர்களுக்கு கருணை காட்டுவானாக. இமாம் இந்த இடத்துல உஸ்தாத் அவங்க துவா செய்யறாங்க, நம்மளும் துவா செய்வோம். யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ கருணை காட்டுவாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு நல்லது புரிவாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய சரித்திரத்தை அவருடைய வாழ்க்கை வரலாறை படிக்கக்கூடிய எங்களுக்கு இதன் மூலம் அழகிய படிப்பினை நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் யா ரப்பல் ஆலமீன். உண்மையிலேயே பெண்கள்லயே சிதீகா மிக வாய்மையாளர்ங்கிற அந்த பட்டத்திற்கு ஹதீஜா ரலியல்லாஹு தகுதியானவங்க. அவங்களுடைய பொறுப்பையும் கடமையும் சரியா அவங்க நிறைவேற்றியதுனாலதான் அல்லாஹ்வின் சார்பிலிருந்து அவங்களுக்கு நற்செய்தி சொல்லப்பட்டதாம். என்ன நற்செய்தி? அந்த செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வானவர் தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வழியாக இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாயிலாக வெளிப்படுத்தினோம். அது என்ன செய்தி தெரியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வாயிலாக சஹீஹ் முஸ்லிம்ல பதியப்பட்ட ஒரு செய்தி. ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. அல்லாஹ்வின் தூதரே, இதோ ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தம்முடைய ஒரு பாத்திரத்துல உணவோட உங்களை பார்க்க வர்றாங்க. உங்களோட வந்ததும் அவருக்கு அவருடைய இறைவனின் தரப்புல இருந்து என்னுடைய தரப்புல இருந்து சலாத்தை சொல்லுங்க. சாந்தி, சமாதானம், நிம்மதி, அமைதி கிடைக்கணும். ஒரு அழகிய சாந்தியை சொல்லுங்க, சுப செய்தியை சொல்லுங்க. மேலும் அவருக்கு சொர்க்கத்துல ஒரு முத்து மாளிகை இருக்கு. அதுல கூச்சலோ குழப்பமோ சிரமமோ களைப்போ இருக்காதுங்கிற ஒரு நற்செய்தியும் சொல்லுங்கிற ஒரு செய்திய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா சொல்லி அனுப்புறான். ஏன் சொல்லி அனுப்ப மாட்டான்? எவ்வளவு பொறுமை, எவ்வளவு சகிப்புத்தன்மை, எவ்வளவு உண்மைப்படுத்தக்கூடியது. எப்படி தன்னுடைய கணவனுக்கு ஆறுதல், தன்னுடைய செல்வத்தை எல்லாம் இந்த இஸ்லாத்திற்காக, இந்த மார்க்கத்துக்காக, இறை தூதருக்கு அள்ளி வாரி வழங்கிய பெண்மணி இல்லையா? இந்த செய்தி சஹீஹுல் புகாரில, சஹீஹுல் முஸ்லிம்ல பதிவாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ பாக்குறோம். சுப்ஹானல்லாஹ். அப்போ இதையெல்லாம் படிக்கக்கூடிய நாம் போன்ற ஒரு முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் பெண்மணி தன்னோட அறிவை பயன்படுத்துறதுலயும் தன்னுடைய சிந்தனையை தீட்டி கூர்மையான அறிவோடு இருக்கிறதுலயும் நிச்சயமா ஒரு முஸ்லிம் பெண்மணி என்றுமே பின்தங்கி இருக்க மாட்டா. சோதனை காலங்கள்ல தனக்கு ஏதாவது நல்ல ஆலோசனைகள் வாங்க மாட்டார்களான்னு தேவையோடு கணவர் இருக்கும்போது அவருக்கு நல்ல ஆலோசனை வழங்குவதில் முதன்மையானவளா இருப்பா. தன்னுடைய கணவனுக்கு நன்மை புரியணுங்கிறதுல ஆர்வம் கொண்டவனா இருப்பா. சிறந்த உதவி செய்யறதுல எதிர்பார்ப்போட இருப்பா ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி. தக்க நேரத்துல அந்த ஆலோசனைகளையும் அந்த அழகிய முறையில அவங்களுக்கு உதவி செய்யறதையும் வெளிப்படுத்தக்கூடியவளா இருப்பா அப்படிங்கிறத இந்த இடத்துல உஸ்தாத் நமக்கு அழகான முறையில சொல்லி கொடுக்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த வரலாற்றை படைச்சு பின்னாடி நம்ம அழகான ஒரு முன்னுதாரணமான ஒரு முன்மாதிரியான முஸ்லிம் பெண்மணியாக இருக்க நியத்துவப்பமா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையில இப்பயும் அல்லாஹ் நம்மள அப்படித்தான் அழகிய முறையில வழி நடத்துகிறான். இன்னும் மென்மேலும் மெருகூட்டி இந்த ஹதீஸ்களையும் இந்த வரலாற்று நிகழ்வுகளையும் பார்க்கும்போது இன்னும் நம்மளுடைய கணவனோட, நம்முடைய குடும்பத்தாரோட, நம்மளுடைய பிள்ளைகளோட அழகான முறையில் நடந்து கொள்ளக்கூடிய மக்களாக யா அல்லாஹ் எங்களை ஒரு முன்மாதிரி ரோல் மாடல் முஸ்லிம் பெண்களாக ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்து அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரோட உதவியா, ஒத்தாசையா, உறுதுணையா இருந்தாங்களோ இதே மாதிரி கொஞ்சமும் குறைவு இல்லாம மற்ற பெண்களும் பாருங்களேன் எப்படி எல்லாம் இருந்திருக்காங்கன்னு. ஹுதைபியா ஒப்பந்தத்தின் போது முஸ்லிம்கள் சந்திச்ச நெருக்கடியான நிலைய அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு எப்படி எதிர்கொண்டாங்க
அப்படிங்கிறத இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு சிந்தனையா, இரண்டாவது ஒரு நிகழ்வா நம்முடைய உஸ்தாது நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. பாருங்களேன், உம்மு சலமா ரலியல்லாஹு எவ்வளவு ஆழமான சிந்தனையாலும் ஞானமிக்க கருத்தாலையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஆலோசனை வழங்குனாங்க அப்படிங்கறத பார்ப்போம். ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, புனித இல்லமான காபாவை உம்ரா செய்யறதுக்காக கிளம்புறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அவர்களுடைய தோழர் பலரும் மக்காவை நோக்கி புறப்பட்டு வர்றாங்க. நபி அவங்களோட அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா உடன் வர்றாங்க. அப்போ காபிர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் இருக்காங்கல்ல, நபி அவர்களுக்கும் அவர்களுடைய தோழர்களும் உம்ரா செய்வதற்கு அனுமதி கொடுக்கல, மறுத்தாங்க. அது மட்டும் இல்ல, மக்காவுல நுழையவும் தடை விதிச்சாங்க. இந்த சூழ்நிலையில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியாங்கிற ஒரு இடத்துல தங்கி அந்த நிலைமைகளை எல்லாம் சுமூகமா அழகா ஆக்குறதுக்கு இறை நிராகரிப்பாளர்களான அந்த மக்களோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அந்த இடத்துல ஒண்ணு கூடுறாங்க. அப்போ குறைஷி காஃபிர்களும் அந்த இடத்துக்கு நிராகரிப்பாளர்கள் அவங்க ஒரு கூட்டம் வர்றாங்க, இவங்களும் அங்க இருக்கிறாங்க. அந்த இடத்துல முஸ்லிம்களும் நிராகரிப்பாளர்களும் சில ஒப்பந்தங்கள் செய்யறாங்க. அந்த ஒப்பந்தங்கள் முடிஞ்சது கையெழுத்தானதுக்கு பின்னாடி அந்த ஒப்பந்தத்துல பாருங்களேன் என்னவெல்லாம் எழுதுறாங்கன்னு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் 1300 சொல்றாங்க, 1400 சில அறிவிப்புகள் வருது. இந்த சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய புனித இல்லமான கபாவை போய் தவாப் செஞ்சு உம்ரா செஞ்சுட்டு வர்றதுக்குதான் கிளம்புறாங்க. ஆனா அதுக்காச்சும் இந்த நிராகரிப்பாளர்கள் விட்டாங்களா? ஊரை விட்டு துரத்துனாங்க, தாயகத்துல வாழ விடாம விரட்டி அடிச்சாங்க. ஆனா உம்ரா செய்ய கூட அவங்க அனுமதிக்கல. பாருங்களேன், அந்த இடத்துல தடுத்து நிறுத்தி அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்து ஒரு ஒப்பந்தம் நடக்குது. அதுல பாருங்க, முதல் ஒப்பந்தம் 10 ஆண்டுகளுக்கு 2 தரப்பும் போர் நடவடிக்கையில எதுவும் எடுக்கக்கூடாது, யாருக்கும் எந்தவித தீங்கும் செய்யக்கூடாது, அனைவரும் அச்சமற்று இருக்கக்கூடிய நிலை இருக்கணும். நீங்க இப்ப வர்றது உம்ராவுக்குன்னு எங்களுக்கு என்ன தெரியும், போருக்கு வந்துட்டீங்கன்னா அவங்க எந்த ஒரு ஆயுதமே எடுத்துட்டு வரல, அழகான முறையில உம்ராவுக்காக வர்றாங்க. ஆனாலும் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, செய்யக்கூடாதுன்னு தடுத்து 10 வருஷத்துக்கு நீங்க எங்களோட போர் செய்யக்கூடாது, நாங்களும் உங்களோட போர் செய்ய மாட்டோம், எல்லாரும் கவலை இல்லாம அச்சம் இல்லாம இருக்கணும். இது முதல் நிபந்தனை. ரெண்டாவது, யார் முகமதுடைய ஒப்பந்தத்துல சேர விரும்புறாரோ அவர் அதுல சேர்ந்து கொள்ளலாம். குறைஷிகளுடைய ஒப்பந்தத்துல சேர விரும்புறார்களோ அவங்களும் அதுல சேர்ந்து கொள்ளலாம். இந்த 2 வகுப்புலையும் யாராவது ஒருத்தர் இன்னொரு வகுப்பு மேல எல்லை மீறினால் அந்த அனைவர் மீது எல்லை மீறினதா ஆகும். அதாவது இது ஒரு கூட்டம் இருக்கு, முஸ்லிம்கள் ஒரு கூட்டம் இருக்காங்க, காபிர்கள் ஒரு கூட்டம் இருக்காங்க. இந்த ஒப்பந்தம் 2 பேரும் சேர்ந்து செஞ்சுக்கிறாங்க. இந்த கூட்டத்துல யார் வேணாலும் இணைஞ்சுக்கலாம், இந்த பக்கமும் அந்த பக்கமும். ஆனா இதுல ஒரு ஆள்கிட்ட ஒருத்தர் அத்துமீறி நடந்தாலும் அந்த கூட்டத்துக்கே அத்துமீறி நடந்ததா நாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்லி 2வது. 3வது, குறைஷிகள்ல யாராவது தன் பாதுகாப்பாளர் நெருங்கிய உறவினர்கள் அனுமதி இல்லாம தப்பிச்சு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தா அவங்கள குறைஷிகள்கிட்ட ஒப்படைச்சிடும். ஆனா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து யாராச்சும் தப்பிச்சு குறைஷிகள்கிட்ட வந்தா அவங்க ஒப்படைக்க மாட்டாங்க. இத அடுத்து பாருங்களேன் எப்படி எல்லாம் எழுதுறாங்க. 4வது, முஸ்லிம்கள் இந்த ஆண்டு திருப்பி போயிடணும், மக்காவுக்குள்ள நுழையக்கூடும். இதுதான் இன்னும் சில ஒப்பந்தங்கள். ஆனா இந்த 4 இந்த இடத்துல உஸ்தாத் நமக்கு கொடுக்குறாங்க. இந்த ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகி சரி ஓகேன்னு அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டு கையெழுத்துட்டு முடிகிறாங்க. இது முஸ்லிம்களுக்கு பாதகமா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய நேர்வழியின், அதாவது அகப்பார்வையின் வகையில இது ஒரு களப்பற்ற நன்மையா இஸ்லாமுக்கும் முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் மாபெரும் உதவியாவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வெளிப்படையா பார்க்கையில நபி தோழர்களுக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கு, மன வருத்தமா இருக்கு. தங்களுடைய உரிமைகளுக்கும் பறிக்கப்பட்டதா, சுதந்திரங்கள் பறிக்கப்பட்டதா எண்ணி ரொம்ப வருத்தப்படுறாங்க. உடனே இந்த நிராகரிப்பாளர் குறைஷிகளை எதிர்த்து நம்ம போரிட்டு அவங்கள்ட்ட நம்ம பழி தீர்த்துக்கறணுங்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. இதுல முதன்மையா இருக்கிறது யாருன்னு சொன்னா உமர் ரலியல்லாஹ், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹ். அவங்க கோபமும் பேச்சும் ஆத்திரமா அவங்களுக்கு தாங்க முடியல. ஏன் நம்ம இப்படி போய் இவங்கள்ட்ட
சமரசம் பண்ணணும், ஒப்பந்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிக்கிறாங்க. ஆவேசத்தோட வர்றாங்க. வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு கிட்ட வந்து சொல்றாங்க, அபூபக்கரே, நம்ம வந்து இவங்க வந்து அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி சொல்றாங்க. இவங்க அல்லாஹ்வுடைய தூதர் தானே, தூதர் இல்லையா? ஆமா, அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? இவங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான் அப்படின்னு அபூபக்கர் ரலியல்லாஹு பதில் சொல்றாங்க. அடுத்து உமர் ரலியல்லாஹு கேக்குறாங்க, நம்ம எல்லாம் முஸ்லிம்கள் இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா, நம்ம முஸ்லிம்கள் தான், அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு பதில் சொல்றாங்க. அப்ப அதுக்கு அடுத்து மீண்டும் உமரில் எல்லாம் கேக்குறாங்க, இந்த குறைஷிகள் இருக்காங்கல்ல, இவர்கள்லாம் இணை வைப்பாளர்கள் தானே, அவங்க இணை வைப்பாளர்கள் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இதுல என்ன சந்தேகம் உமர் உங்களுக்கு? அவங்க இங்க முஷ்ரிக்குகள் தான், இணை வைப்பாளர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே உமர்களா கேக்குறாங்க, அப்படின்னா நம்ம ஏன் இவங்களுடைய சொல்லுக்கு, இந்த ஒப்பந்தத்துக்கு பணிஞ்சு போகணும்? இந்த மார்க்கத்துல விட்டு கொடுத்தல் என்ன இப்படி இருக்குது? ஏன் நம்ம இந்த சத்திய மார்க்கத்துல இருந்துகிட்டு ஒரு இழிவான செயலுக்கு நம்ம ஒத்து போகணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, உமர் இல்லையாட்ட, உமரே, இந்த நபி அல்லாஹுடைய தூதரின் செயலை பற்றி பிடிச்சுக்கோ. அல்லாஹ் மீ சத்தியமா, அல்லாஹ் மீது ஆணையா நான் சாட்சி சொல்றேன், இவர் உண்மையிலேயே அல்லாஹுடைய தூதர் தான், அதனால எச்சரிக்கையா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. அப்பயும் இவங்களுக்கு தாங்க முடியல. யாருக்கு? உமர் ரலியல்லாஹுக்கு. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அதோட போய் நானும் சாட்சி சொல்றேன், ஆனாலும் எனக்கு பொறுக்க முடியலையேன்னு டைரக்டா அல்லாஹ்வுடைய தூதர்ட்டே போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்ட்டே வந்து அபூபக்கர் ரலியல்லாஹுல என்னெல்லாம் கேட்டாங்களோ அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் நமது மார்க்க விஷயத்துல விட்டு கொடுக்கணும், இழிவை ஏற்றுக்கொள்ளணும், நமக்கு அவங்களுக்கு இடையில ஏன் அல்லாஹ் தீர்ப்பளிக்காத வரையில நம்ம திரும்பி செல்லணும், இது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களோட இப்படி செய்யறது, இவங்க நம்மள்ட்ட இப்படி எல்லாம் ஒப்பந்தம் வாங்குறது ஒரு அநியாயமான ஒரு செயலா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இதையெல்லாம் கேட்டுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கத்தாபுடைய மகனே, நான் அல்லாஹ் தூதர், என்னால் என்னுடைய இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செய்ய முடியாது, அவன் எனக்கு உதவி செய்வான், ஒரு காலம் என்னை கைவிட மாட்டான் அப்படிங்கிற பதில சொல்றாங்க. இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம், சஹீஹ் புகாரில பதியப்பட்டிருக்கு. சுபஹானல்லாஹ். அப்படி ஒரு ஆசையோட, ஆர்வத்தோட உம்ராவுக்கு, தன்னுடைய தாயகத்துக்கு, நம்முடைய ரப்புடைய அந்த வீட்டை போய் பார்க்க போறோம், அங்க போய் நம்ம உம்ரா செய்ய போறோம் வந்த அந்த மக்களுக்கு பொறுக்க முடியல. அந்த இடத்துல தடுத்து நிறுத்தினதும், உள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லி ஒப்பந்தங்கள் வாங்கினதும். ஆனா இந்த நிகழ்வுக்காக உமர் ரலியல்லாஹு பிற்காலத்துல சொல்றாங்க, அதை நினைச்சு நினைச்சு நான் கவலைப்பட்டேன். இப்படி நான் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பேசிட்டனே, என்னுடைய செயலை எண்ணி நினைச்சு நினைச்சு அதுக்காக நான் பரிகாரம் செய்யாததே கிடையாது, நல்ல நல்ல செயல்களை செஞ்சேன், அன்றைய நாள் நான் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இப்படி நடந்திருக்க கூடாதே அப்படிங்கிறத வருத்தப்பட்டு விதவிதமான நன்மைகள் செஞ்சு, தர்மங்கள் செஞ்சு, நோன்புகள் வைத்து, உபரியான தொழுகைகள் தொழுது, அடிமைகளை உரிமை விட்டு, என்னுடைய அந்த செயலையெல்லாம் அல்லாஹ்தாலா நன்மையா ஆக்கிர மாட்டானா, அதுக்கு பதிலா எனக்கு நன்மையை கொடுத்துட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அன்னைக்கு பேசின பேச்ச நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திய தாரிக் இப்னு ஹிஷாம்ல எழுதுறாங்க. ஆனா பேசினது அந்த இடத்துல பேசிட்டாங்களா, இந்த ஒப்பந்தம் எல்லாம் தங்களுடைய ஆசிரியர்கள் எல்லாம் வீணாய் போயிருச்சே அப்படின்னு வருத்தப்பட்டு நபி தோழர்கள் எல்லாம் அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தோழர்களை அழைச்சு, நண்பர்களே, தோழர்களே, நம்ம இப்ப இங்க என்ன செய்வோம், நம்ம குர்பானி கொண்டு வந்திருக்க, குர்பானி கொடுக்கறதுக்கு பிராணிகளை கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, அதையெல்லாம் இந்த இடத்துலயே அறுத்து குர்பானி கொடுத்துட்டு நம்மளுடைய தலைமுடிகளை இறக்குவோம், அதனால நம்ம அதை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. தோழர்கள்லாம் அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க, யாரும் எந்திரிச்சு போறதுக்கு தயாரா இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆச்சரியமா இருக்குது. முதல் முறையா அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்ல கேட்டுட்டு செயல்படுத்தாம அமைதியா இருக்கக்கூடியது இது முதல். அத பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. திரும்பவும் சொல்றாங்க, யாரும் எந்த அசையல, உசும்பல. மூணாவது முறையாவும் சொல்றாங்க, யாரும் எதுவுமே சொல்லல, அமைதியா இருக்காங்க எல்லாருமே. இந்த நேரத்துல அப்படியே எந்திரிச்சு
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட வந்துடுறாங்க. அவங்க இருந்த கூடாரத்துக்கு வந்துடுறாங்க. வந்தா கவலையோடையும் வாடின முகத்தோடையும் தன்னுடைய கணவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்த செய்தியை அறிந்த உம்மு சலமா இந்த தருணத்துல நபி அவர்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை வழங்குனாங்க. அந்த உம்மு சலமா அவங்களுடைய அறிவு கூர்மையையும் நுட்பமான அணுகுமுறையும் அவங்க அப்போ வழங்கிய அந்த ஆலோசனையும் மிகப்பெரிய சான்றா இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு உஸ்தாத் அழகான முறையில சொல்லி கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆலோசனையை அழகிய முறையில கேக்குறாங்க. அடுப்பூதும் பெண்களிடம் ஆலோசனையா அப்படின்னு புறந்தள்ளல, ஒதுக்கி வைக்கல. சுப்ஹானல்லாஹ். அந்த ஆலோசனையை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்களுக்கு கண்ணியம் கொடுத்து அழகிய முறையில செயல்படுறாங்க பாருங்க. பாத்தீங்களா இந்த பெண்களுக்கு எவ்வளவு பெரிய உயர்வையும் கண்ணியத்தையும் இந்த மார்க்கத்துல அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கொடுத்திருக்காங்கன்னு நாம எவ்வளவு அல்லாஹ்க்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்ல செயலை பின்பற்றுறதுல முதன்மையானவர்களா நாம இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட பெண்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி வையா அல்லாஹ். இந்த இடத்துல அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆலோசனை சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு விஷயத்த சொல்றேன் கேக்குறீங்களா கேக்குறாங்க. உடனே சொல்லுங்கன்னு சொல்றாங்க. நீங்க யார்கிட்டயும் பேசாதீங்க. முதல்ல நீங்க போய் உங்கள் ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுங்க. உங்களுடைய தலைமுறைய நீங்க வலித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆலோசனை வழங்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அழகான முறையில அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்றுக்கொண்டு அப்படியே செய்யறாங்க. இப்ப எல்லாம் கல்யாணம் முடிச்சதுல இருந்து இவன் அப்படியே மாறிட்டான். நான் சொல்றது எங்க கேக்குறான், பொண்டாட்டி சொல்றதுதான் கேக்குறான். அதான் வேத வாக்கா இருக்குன்னு சொல்லக்கூடியதும் இல்லாம இல்ல இல்லையா? நல்ல விஷயமா இருக்கையில கேட்டு நடக்கிறதுல தப்பு இல்லை இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகா அப்படியே செய்யறாங்க பாருங்களேன். அல்லாஹ் அக்பர். அழகான முறையில என்ன சொல்றாங்க, அந்த அழகா கேட்டு அப்படியே செய்யறாங்க. பார்த்த நபி தோழர்கள் என்ன செய்யறாங்க, அதுக்கு பின்னாடி கொஞ்சமும் தாமி பிடிக்காம உடனே ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு அவங்களுடைய குர்பானிகளை கொடுக்கக்கூடியவர்களாக தலைகளை வலித்து கொண்டு அழகான முறையில அந்த இபாதத்தை அந்த செயலை செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த சூழ்நிலையில நபித்தோழர்கள் நிலை எப்படி இருந்திருந்தா, கவலையாலும் மன வருத்தத்தாலும் ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்ல முடியாம உட்கார்ந்துருக்கக்கூடிய நேரம். அப்ப அந்த சரியான நேரத்துல சரியான ஆலோசனைய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா வழங்கி முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய அந்த சோதனையிலிருந்து அழகிய ஆலோசனையை வழங்கி நிம்மதியும் அமைதியும் அந்த இடத்துல நிலவுறதுக்கு மிகப்பெரிய காரணமா இருந்தாங்க. இந்த ஹுதைபியா ஒப்பந்தத்திற்கு பின்னாடி இஸ்லாமிய தழுவியவர்கள் தான் முன்னாடி இருந்ததை விட பின்னாடி அதிகமான எண்ணிக்கை உடையவர்களா இருந்தாங்க அப்படின்னு இந்த நிகழ்ச்சிகளை சொல்லும் போதெல்லாம் சொல்றாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி அவங்க திரும்பி வரும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குறான். அந்த வசனம் தான் நாம பார்க்க ஓதி கேட்ட சூரா ஃபத்ஹ்ல வரக்கூடிய முதல் வசனம். நபியே, ஹுதைபியாவின் சமாதான ஒப்பந்தத்தின் மூலம் நிச்சயமாக நாம் உங்களுக்கு மிகப்பெரிய தெளிவானதொரு வெற்றியை கொடுத்தோம். இந்த வசனம் அருளப்பட்டதுமே, இந்த வசனம் இறங்குனதுமே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒருத்தர் அனுப்பி உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, ஓதி காட்டுங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லி அனுப்புறாங்க. இதை கேட்ட உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரே, இது வெற்றியான விஷயமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமா உமரே, அல்லாஹ்விடம் இருந்து வந்த வெற்றி செய்திங்கிற ஒரு செய்திய அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுமே அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்து அவங்க சந்தோஷத்தோட திரும்பி போறாங்க, மன நிம்மதியோட. இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல பதியப்பட்டிருக்கு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அப்ப பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தூதருக்கு எப்படிப்பட்ட வெற்றியை கொடுத்தான். அதுக்கு பின்னாடிதான் அல்ஹம்துலில்லாஹ் 2 ஆண்டுகள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்கா வெற்றியை கொடுக்குறான். அப்போ சமய சந்தர்ப்பத்துல சிக்கல்ல சிரமத்துல சூழ்நிலைகளை புரிஞ்சு தன்னுடைய கணவனுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படிப்பட்ட ஆலோசனை உம்மு சலமா ரலியல்லாஹு வழங்குனாங்க பாத்தீங்களா? அதுக்குரிய அறிவும் அதுக்குரிய மதிநுட்பமும் அதற்குரிய
சமயோசித புத்தியும் சிந்தனையும் உங்கள்ட்ட எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்களா? அப்ப இதையெல்லாம் பார்க்கக்கூடிய, படிக்கக்கூடிய, முன்மாதிரியா எடுக்கக்கூடிய ஒரு அழகிய முன்மாதிரியான முஸ்லிம் பெண்மணி நாம எப்படி இருக்கணும் நம்ம குடும்பத்தாரோட, நம்மளுடைய கணவனோட அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ரோல் மாடல் இந்த 2 செய்திகளும். முதல் செய்தி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, இரண்டாவது செய்தி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கணவரோட, இறை தூதரோட எவ்வளவு அழகான முறையில அரவணைப்போட, அன்போட, கருணையோட ஆலோசனைகள் வழங்கினார்களோ, அது போல யா அல்லாஹ் எங்களுக்கும் இந்த ரோல் மாடலை பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல் யா அல்லாஹ். எங்கள் குடும்பத்தார் மீது அக்கறையோடும், ஆசையோடும், ஆர்வத்தோடும் செயல்படக்கூடியவர்களாக, எங்கள் கணவரை எல்லா நேரத்திலும் அரவணைக்கக்கூடியவர்களாக, ஆலோசனை வழங்கக்கூடியவர்களாக, அவர்களுக்கு உறுதுணையாக இணைந்து செயல்படக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ். அதனாலதான் ஆரம்பத்திலேயே இந்த இடத்துல ஆசிரியர் சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்து உதவியோடு நடந்துக்கறணும், பெண்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களா அல்லாஹ்வுடைய தூதர் இருந்திருக்காங்கிற செய்திய. அப்ப பாத்தீங்களா, இன்றைய செய்தி ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழும் போது அழகான இல்லறத்தை, அழகிய குடும்பத்தை உருவாக்கலாம். அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட அழகிய வழிமுறையில் நடந்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறலாம்ங்கிற செய்தியை பார்த்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் கேட்ட செய்தியின் மூலம் அழகிய படிப்பினைகளை பெற்று நல்ல அமல்கள் செய்து அல்லாஹுடைய அன்பை பெறுவோமாக. ஆமீன் யா அல்லாஹ். அப்படிப்பட்ட நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்து வைப்பாயாக. கேட்ட செய்தியை நாங்கள் அமல்படுத்துவதோடு செயல்படுத்துவதோடு பிற மக்களுக்கு மெத்தி வைக்கக்கூடியவர்களாக வைப்பாயாக. யா அல்லாஹ் இதில் தவறுகள் நடந்திருந்தால் யா அல்லாஹ் நீ எங்களுக்கு நிறைவான மன்னிப்பை தந்தருவாயாக. மகத்தான கூலிக்கு சொந்தக்காரர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. உன்னுடைய பொருத்தத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.